மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம். பாவம் ஒரு மனிதனை எங்க கொண்டு போய் சேர்க்கும்னா முடிவில் குற்ற பழி உணர்விற்கு கொண்டு செல்லும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எங்க கொண்டு போகும்? குற்ற பழிக்கு கொண்டு போய் அவனுக்கு அவனே தண்டனை கொண்டு வருவான். பிரைஸ் தி லார்ட். பாவத்தினுடைய 4வது படி என்னது சொல்லுங்க? என்னது? முதல்ல உனக்குள்ள நிம்மதி பேரும். நிம்மதி பண்ணணும். அதுக்காக நீ என்னெல்லாம பண்ணி கடைசியில் முடிவில் என்ன கொண்டு வரும்னா உனக்கு நீயே துணிகரமான பாவத்தை செய்யக்கூடியவளாக மாறுவ. 3வது உன்னுடைய குற்றம் உன்னை அடிமையாக மாற்றிவிடும். பாவங்கள் உன்னை அடிமைத்தனப்படுத்திவிடும். 4வது அடிமையாக மாறினவன் என்ன ஆகும் தெரியுமா? உள்ளத்திலே குற்றப்பழி உணர்வுகளால் பாதிக்கப்பட்டு தன்னை தானே தண்டிக்க ஆரம்பிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பாவம் செய்தவங்கலாம் தங்களை தாங்களே தண்டித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பைபிள் சொல்லுது, எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க 5வது வசனம். அவன் அந்த வெள்ளிக்காசுகளை கோயிலில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டுக்கிட்டான். யாரு? யூதாஸ். தூக்கு போட்டு தன்னைத்தானே அழித்துக் கொண்டான். ஏங்க அந்த பையன் தூங்கிட்டா? ஏங்க அந்த பொம்பளை பிள்ளை இப்படி ஆயிட்டா? ஏன் அவங்கள என்ன செஞ்சுக்கிறாங்க? தண்டிச்சுக்கிடுறாங்க. ஏன் டிப்ரெஷன்? சிலர்லாம் பாருங்க, நான் யார்ட்டும் பேச மாட்டேன் உட்கார்ந்துருக்கல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்களையே தண்டித்துக் கொள்ளுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். உள்ள பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை யார்ட்டும் சொல்லவும் முடியாது. விளைவு என்ன? திங்கிறது இல்ல, தூங்குறது இல்ல, பேசுறது இல்ல. தங்களுக்கு தாங்களே தண்டனையை கொடுத்து மன அழுத்தத்தோடு தனிமையிலே அவர்கள் வாழ்க்கையை முடிக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். டிப்ரெஷன், மன அழுத்தம் எங்கே உருவாகிறது என்றால் மனிதன் தன் குற்றங்களை மறைத்து, மனிதனுடைய குற்றத்திலிருந்து மறைக்கப்பட்ட பாவத்தினால் அது அவனை காயப்படுத்தி கொண்டே அவனை வாழ விடாம நடைபெணமாய் மாற்றி முடிவில் அவனை வாழ்க்கையை அழித்து விடுகிறது. அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். பாவத்தை செஞ்சுட்டு யாராவது சந்தோஷமா இருக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? பாவம் செய்யும் போது சந்தோஷமா இருக்கும். பாவம் செய்யும் போது சந்தோஷமா இருக்கும். ஒரு பெக்க அடிக்கும் போது சந்தோஷமா இருக்குது. ஒரு பழக்க வழக்கம் அப்படியே அப்படின்னு போகும்போது எல்லாமே இருக்குங்க. ஆனா முடிவுல அது சந்தோஷமா இருக்குமா? நீங்க கேட்டு பாருங்க. இந்த வாழ்க்கையை தொலைச்சவங்களெல்லாம் நீங்க நிப்பாட்டி கேளுங்க. வாழ்க்கையில் அழுதுகிட்டு இருக்கவங்க எல்லாம் கேட்டு பாருங்க. நான் அன்னைக்கு செய்தது இன்னைக்கு என்னை உறுத்திக்கிட்டே இருக்குதா? பக்கத்துல உறுத்துதா? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. உனக்கு கொஞ்சமா உறுத்தல் இருக்காடியே கேட்பாங்கல்ல. கொஞ்சமா அது உனக்கு உறுத்துதாடியே. கிளவி எல்லாம் கேட்கும்ல. நம்மளை பார்த்து கேட்பாங்க, எல்லாம் உனக்கு உறுத்துதா? எனக்கு உறுத்தும். பிரைஸ் தி லார்ட். நான் செஞ்ச பாவம் என்ன? சகோதரனே, சகோதரியே, நீ செய்த பாவம், அக்கிரமம், அநியாயம் உன்னை உறுத்தும். நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த உறுத்தல் நிறைய பேர் இருக்குது. ஆனா அந்த உறுத்தல் எங்க கொண்டு போயிருது? நான் சொன்ன 4 பாயிண்ட்டுக்குள்ள கொண்டு போயிருது. கடவுளுடைய அருளை இழக்கும் பொழுது அவன் என்ன ஆகிறான்? சமாதானத்தை இழக்கிறான். சமாதானத்தை இழக்கிறவன் மீண்டும் துணிகர பாவத்திற்குள் போகிறான். துணிகர பாவத்தை செய்கிறவன் அதற்கு அடிமையாக கிடக்கிறான். அடிமையாய் கிடக்கிறவன் அதிலிருந்து வெளிவர வழியே தெரியாமல் அவன் என்ன செய்கிறான் என்றால் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
ஆனா இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய, இந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை தர இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நாம் செய்த எல்லா பாவங்களிலிருந்தும், நாம் செய்த எல்லா அக்கிரமங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.